ஹே காய்ஸ், இப்போலேருந்து நம்ம வந்து அடுத்த ஒரு 2 வீடியோவுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கோடிங்கும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வந்து பூட் ஸ்ட்ராப்பை அந்த டாக்குமெண்டேஷனை படிக்க போகிறோம். இந்த டாக்குமெண்டேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கோடிங் தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல், எந்த கோடுமே டைப் பண்ணாமல், ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷனை மட்டும் படித்து இதில் என்னென்னலாம் இருக்குது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இப்போ நான் வந்து இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து டைப்போகிராஃபி இருக்குல்ல. ஸோ இந்த டைப்போகிராஃபிக்கு நான் போனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. H1, H2, H3 இப்படி இருக்குது. ஸோ இதிலே வந்து கிளாஸ் H1, கிளாஸ் H2 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஹெட்டிங்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா H1ல் டிஸ்பிளே 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நான் படிக்கிறது எதுக்காகனா உங்களுக்கு வந்து இது புரியணும். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு சிஎஸ்எஸோட கிளாஸ் தான். அது வேறு யாரோ எழுதி வச்சுருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும். அதுக்கு தான் இந்த டாக்குமெண்டேஷன் நான் படித்து காட்டுறேன். அப்போது உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே 1ங்கிறது ஒரு கிளாஸு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து யாரோ கொடுத்துருக்காங்க. யாரோ இதை வந்து ஃபாண்ட் சைஸை பெருசாக இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை நம்ம யூஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதில் போக போக இன்னும் அட்வான்ஸாக நிறையா இருக்கும். நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? அந்த லைனை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெல்லை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது கோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி இதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் கோட் ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிஸ்ட்டு ஐட்டம் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம லிஸ்ட்டுலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் விட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் லிஸ்ட்டு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஃபாண்ட் சைஸஸ் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதிலே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து கோடு இருக்குது. இந்த கோடு வந்து நம்ம இந்த செக்ஷனுக்கே போக மாட்டோம். இது நமக்கு யூஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு இமேஜஸ்க்கு போகலாம். இப்போ இந்த இமேஜஸ், ஸோ ரெஸ்பான்சிவ் இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சைஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரவுண்டட், அப்புறம் ஃப்ளோட் லெஃப்ட். இதே ஃப்ளோட் ரைட் அப்படின்னு போட்டிங்கன்னா ரைட்டில் இருக்கும், லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதே சென்டரில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேக்ஸ் ஆட்டோ டி பிளாக் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்க்கு வந்து நான் வந்து ரவுண்டாக பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு சிஎஸ்எஸ் கிளாஸை எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ரவுண்டட் சர்க்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸை யூஸ் பண்ணேன்னா என்னோடய இமேஜ் வந்து ரவுண்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் பேக் போயிட்டு டேபிள்ஸ்க்கு போகிறேன். ஸோ டேபிள்ஸில் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம இதான் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம டேபிள்ஸை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸில் இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் சிஎஸ்எஸோட டாக்குமெண்ட். ஓகே? பூட் ஸ்ட்ராப்பில் சிஎஸ்எஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து அட்வான்ஸான இது பூட் ஸ்ட்ராப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பட் நம்ம எந்த கோடும் பண்ண போதில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனை படித்து சிஎஸ்எஸை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்க போகிறோம்.